வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி ஒரு ரொட்டேஷன் ஆப்ஜெக்ட்டை பற்றி இருக்கிற சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சம் கொஞ்சம் பெருசுன்றதுனால நான் டைப் பண்ணி போட்டுறேன். ஸோ நீங்கள் கொஷின் சொல்கிறேன், இப்போ ரைட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஏ ரிஜிட் பாடி, ஒரு ரிஜிட் பாடி ஒரு ஆங்கிளில் ரொட்டேட் ஆகுது, இஸ் கிவன் பை த எக்ஸ்பிரஷன், ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னா தீட்டா ஈக்குவல் டு, அதோட ஆங்கிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டி கியூப் மைனஸ் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 4t ப்ளஸ் 8. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. when theta is an radian, ஸோ தீட்டா வந்து ரேடியனில் வந்து அளக்குறாங்க அண்ட் டைமை பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் அளக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் அக்ஸலரேஷன் ஆஃப் த பாடி when t equal to 0 and t equal to 3 seconds. ஓகேங்களா? ஸோ 0 செகண்ட்ஸில் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் அக்ஸலரேஷன் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி டைம் 3 செகண்ட்ஸில் ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ, ஆங்குலர் அக்ஸலரேஷன் எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எழுதிப்போம். ஸோ கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது தீட்டா ஈக்குவல் டு டி கியூப் மைனஸ் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 4t ப்ளஸ் 8. ஓகேங்களா? இதுதான் கிவன் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு ஃபைண்ட் ஆங்குலர் velocity and acceleration. angular velocityன்றது ஒமேகா, ஆக்ஸலரேஷன்ன்றது ஆல்ஃபா. ஆங்குலர் ஆக்ஸலரேஷன்றனால அது ஆல்ஃபான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இன் t equal to 0 seconds and t equal to 3 seconds. ஓகேங்களா? ஸோ 0 செகண்டில் எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குது, எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் அக்ஸலரேஷன் இருக்குன்றோம். 3 செகண்ட்ஸில் எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குது, ஆங்குலர் ஆஃப் அக்ஸலரேஷன் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஸோ ஒமேகா வந்து டி தீட்டா பை டிடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? போன மாதிரி இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ டீயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ, அதாவது டி கியூப். ஓகேங்களா? அப்போது டி கியூப்ன்றது இங்கே என்னோட வேல்யூ வந்து 3 அப்படின்னா ஜென்ரலாக இங்கே போட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டி பவர் என் மைனஸ் 3t பவர் 2 ப்ளஸ் 4t பவர் n வைப்போம் ப்ளஸ் 8. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற பவரை t பவர் n மைனஸ் 1, இந்த n வந்து முன்னாடி வந்துடும், n இன்ட்டு டி பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. ஓகேங்களா? அப்போ மைனஸ் 3 இன்ட்டு n டி பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் 4 இன்ட்டு n டி பவர் n மைனஸ் 1. இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக எடுக்கப்பட்டு இந்த வேல்யூ ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் இங்கே வந்து வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்றது வந்து இங்கே 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 3 வந்து ஃபார்வர்டில் வருது. அப்போது 3 டி பவர் 3 மைனஸ் 1. ஓகேங்களா? மைனஸ் இங்கே 3 இருக்குது, இங்கே n வந்து 2. அப்போ 2 வந்து 3 இன்ட்டு 2 டி பவர் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 4, இங்கே டி பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 வந்து முன்னாடி வரும். 4 இன்ட்டு 1 டி பவர் 1 மைனஸ் 1. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ அது ரிமூவ் ஆகிடுது. அப்போ ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ பாருங்கள் 3t ஸ்கொயர் மைனஸ் 3 2 சார் 6, 6t 2 மைனஸ் 1 1. அப்போ t இருக்கிறதா எனக்கு ப்ளஸ் 4 இன்ட்டு 1 4, t 1 மைனஸ் 1 0 அப்படின்னா t பவர் 0னா அது 1ன்னு அர்த்தம். அப்போது 4 இன்ட்டு 1. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. அப்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 3t ஸ்கொயர் மைனஸ் 6t ப்ளஸ் 4. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ. ஸோ ஒமேகா, இப்போ ஒமேகாவுக்கு நம்ம கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா 0 செகண்ட்ஸ் அண்ட் 3 செகண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 0 செகண்ட்ஸை பேஸ் பண்ணி போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம், ஒமேகா. அடுத்து ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். ஆங்கிள் ஆஃப் ஆக்ஸலரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா
angle of acceleration alpha equal to d omega by dt. அப்போ d omega by dt அப்படின்னா இப்போ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவை, அதாவது இங்கே ஒமேகா வேல்யூ இதுதான். இப்போ இந்த ஒமேகா வேல்யூவை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் டீயால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போது 3 into 2 t பவர் 2 minus 1. ஸோ இங்கே 2 முன்னாடி வருது, 3 into 2, 2வை மைனஸ் 1 பண்ணியாச்சு. மைனஸ் 6 into மேலே பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 முன்னாடி வந்ததுன்னா 6 into 1 t பவர் 1 minus 1. இது கான்ஸ்டன்ட், அப்போ அந்த வேல்யூ போயிடும். அப்போ நம்மளுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 2 சார் 6, 6t 2 minus 1 1, அப்போ 6t பவர் 1 மைனஸ் 6 into 1 6, t பவர் 0னா போயிடுச்சு 1, 6 into 1 6 தான் வரும். ஸோ இது ஈக்குவேஷன் 2. இது காமாவோட ஆக்சிலரேஷன், அங்குலர் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் t equal to 0 in equation 1 and 2. ஓகேங்களா? அப்போ பார்த்தோம் 1 and 2ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒமேகா ஈக்குவல் டு 3t ஸ்கொயர் மைனஸ் 6t ப்ளஸ் 4. இதில் டீயோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 3 into 0 ஸ்கொயர் மைனஸ் 6 into 0 ப்ளஸ் 4. அப்போ இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும், இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும், ரிமைனிங் இருக்கிறது 4. அப்போ ஒமேகாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ரேட் பர் செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கிரேடியனில் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியன் பர் செகண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆஃப் ஆக்சிலரேஷன், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6t மைனஸ் 6. ஸோ 6t மைனஸ் 6, டீயோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 0. அப்போது 6 into 0 மைனஸ் 6, அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடும், மைனஸ் 6 மட்டும் தான் ஆன்சர். அப்போது ஆங்குலர் ஆஃப் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் 6 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? சாரி, இதுக்கும் ரேட் தான், மீட்டர் வராது, நம்ம ரேடியனில் தான் போட்டுன்னு இருக்கோம். அப்போ ரேட் பர் செகண்ட். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தது கொடுத்துருக்கிறது t equal to 3 seconds. அப்போ 3 seconds பேஸ் பண்ணி இதே சம்மை வந்து நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? அப்போது சப்ஸ்டியூட் t equal to 3 seconds in equation 1 and 2. ஸோ 1 and 2ல வந்து இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 3t ஸ்கொயர் மைனஸ் 6t ப்ளஸ் 4. t இருக்கிற இடத்துல எல்லாமே 3 போட போகிறோம். அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 6 into 3 ப்ளஸ் 4. அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் வந்து 3 3 சார் 9, 9 into 3 9 3 சார் 27 மைனஸ் 6 3 சார் 18 ப்ளஸ் 4. அப்போ 27ல் 18 போச்சு அப்படின்னா 9, 9 ப்ளஸ் 4 13. அப்போது ஒமேகாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 ரேட் பர் செகண்ட். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ இடம் இல்லை, அதனால இந்த இடத்துல போடுறேன். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபார்முலா 6t மைனஸ் 6. டீயோட வேல்யூ நம்ம என்னன்னு போட போகிறோம், நம்ம 3 செகண்ட்ஸ். ஸோ டீயோட வேல்யூ 3 செகண்ட்ஸ்ன்னு போட்டோம்னா 6 into 3 minus 6, 6 3 சார் 18 minus 6. ஸோ 18 minus 6னா 12. ஓகேங்களா? ஸோ 12 ரேட் பர் செகண்ட். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ இதுதான். ஸோ ஃபைனலாக ஆன்சர் ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஒமேகா. ரிசல்ட் நான் தனியாகவே எழுதிடுறேன், இதை அடிச்சுட்டு நான் இங்கே ரிசல்ட் எழுதிடுறேன். So final result, angular velocity omega at t equal to 0 or at 0 second equal to நம்மளுக்கு 0 செகண்டில் வந்தது வந்து ஒமேகா வந்து 4 ரேடியன் வந்துருக்கு. அப்போது 4 ரேட் பர் செகண்ட். அதே மாதிரி ஆங்குலர் acceleration alpha at 0 seconds equal to
ஆல்ஃபா எவ்வளோ வந்தது நம்மளுக்கு -6. அப்போ -6 rad per second. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் உள்ள வந்தது ரிசல்ட். அடுத்து செகண்ட் கண்டிஷனில் வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இதே ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அட், இது அப்படியே எழுதணும், ஆங்குலர் வெலாசிட்டின்னு எழுதிட்டு ஒமேகா அட் 3 செகண்ட்ஸ், 3 செகண்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. இந்த 3 செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க ரெண்டாவது. 3 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு நம்ம 3 செகண்ட்ஸில் வந்தது 13 ரேடியன். ஸோ 13 rad per second. நெக்ஸ்ட்டு ஆங்குலர் ஆஃப் அக்ஸலரேஷன் அட் 3 செகண்ட்ஸ், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குது 12 rad per second. இதுதான் ரிசல்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.